ஆஸ் அ மார்க்கெட்டராக நான் சொல்கிறேன், நோ கோட் டூலை வச்சு நான் வந்து லேக்ஸ்லேயும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட B2B ஆகுமே அதை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தேவை 5 பேஜ் வெப்சைட்டு. என்னோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணால் போதும், எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருந்தால் போதும், எனக்கு டேட்டா கலெக்ட் ஆனால் போதும், எனக்கு அதில் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னா கோடில் பண்ணுறதை விட நோ கோடில் சூப்பராக பண்ணிட்டு போயிடலாம். அது கண்டிப்பாக நான் வந்து என்னோட ஏஜென்சிலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஏஜென்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ்லையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் பேசிக்லி வந்து நான் டெக் பர்சன் தான். நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கனால எனக்கு இந்த கோடை பார்த்தாலே தலைவலிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டெவலப்பரை போய் ஹையர் பண்ணணும் அப்படின்னா 30,000-40,000 கொடுக்கணும். அப்போ நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், சேம் லவபிள் மாதிரியே. லவபிளில் இருக்க எல்லா விஷயமும் அதில் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் பண்ணும். இப்போ லவபிள் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, லவபிளில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ண முடியாது, திருப்பி கோட் கொடுக்கணும். ஏதோ ஒரு கலரை மாற்றினாலுமே அது வேற ஏதாவது மாற்றி கொடுத்துரும், என்டையர் வெப்சைட்டே மாற்றி கொடுத்துரும். ஆனால் இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஓன் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கான கிளைண்ட்ஸ்க்கான ப்ராஜெக்டை ஒன்ஸ் நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பேன், அது வித்தின் 5 மினிட்ஸில் கொடுத்துரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆஸ் அ ஏஜென்சி ஓனராக ஒரு டெவலப்பருக்கு 40,000 ரூபாய் கொடுக்கறத விட அந்த டூலுக்கு மாதம் 6,000 ரூபாய் கொடுக்குறது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்.